ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு விஷுவலாக நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கான வீடியோஸ் கிடையாது. சம்டைம்ஸ் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதா இருந்தால் நான் அந்த வீடியோவில் நான் சொல்லும்போது நீங்கள் பார்த்தா போதும். இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் காதில் கேட்டாலே போதும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்ற ஒர்க் பண்ணுறதுக்காக. அதனால் இதை நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். அதில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சப்போஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேக்ஸ், நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், டோட்டலாக டேக்ஸ் அப்படிங்கிறத பற்றி இப்போது நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி ப்ரோக்கரேஜ் அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்புறம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறத பற்றி கேட்டிருக்காங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஆர் கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷனில் ஒர்க் ஆகுமா. இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம போட்டிருந்தோம். ஸோ நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னு சொல்லி ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸுக்கு வந்து நான் போட்டிருந்தேன். அது வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு சில நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி கூட போட்டிருந்தோம். அது லோயர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதையும் சொல்கிறேன். அதே மாதிரி ப்ரோக்கரேஜ், அதாவது எந்த ப்ரோக்கர் பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த க்ரோ ஆப் ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு சில கொஷின் வந்துருந்தது, அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ். இப்போ இந்த கவர்மெண்ட் டேக்ஸு இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிறோம், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் நம்ம நுழையிறோம் அப்படின்னா, இது இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வரீங்க, ஒரு சக்ஸஸ் பண்ணணும், ஒரு லேர்ன் பண்ணணும், அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கெயின் பண்ணணும், ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்க, இல்லை ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருக்கீங்க, ஓகேங்களா. அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்கன்னு அப்படின்னு வச்சுக்கோ. நீங்கள் காலேஜ் முடித்து அதுக்கப்புறம் வந்து வேலை தேடி அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் வந்து சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்கலாம், அது பத்துமா பத்தாதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே புதுசாக வந்திருக்கீங்க, லேர்னிங் ப்ராசஸில் இருக்குங்கும்போது உங்களுடைய மைண்டோட எனர்ஜியும் உங்களுடைய ஃபோக்கஸையும் வந்து தேவையில்லாமல் கவர்மெண்ட் டேக்ஸ் மேலே போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஏன்னா டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுங்க, பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட்டை பொறுத்து டேக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்து வேறு கவர்மெண்ட் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறுது. இது வந்து நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எலெக்ஷன்லாம் மாற்றி ஓட்டை போட்டு புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக ஒரே கவர்மெண்ட் இருக்குது. இப்போ நீ பார்த்தீங்கன்னா வேறு கவர்மெண்ட் மாறினாலும் மாறலாம். அதுக்கப்புறம் நம்ம சம்மந்தமே இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய 2 போல் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அண்ட் காங்கிரஸ். இப்போ இந்த 2க்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு புது கட்சி கூட வரலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் இந்த டேக்ஸ் ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது எஸ்பெஷலி வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அடுத்த கவர்மெண்ட் வரும்போது, அதுக்கு ஆப்போசிஷன் கவர்மெண்ட் வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து திருப்பி மாற்றுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால் வந்து டேக்ஸை பற்றி ஒரி பண்ணுறதுங்கிறது வந்து டேக்ஸ் இஸ் நாட் அ சயின்டிஃபிக் ஒன். அதை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சயின்ஸை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சயின்ஸை வந்து நம்ம காலத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு கான்செப்ட், ஒரு சப்ஜெக்டை லேர்ன் பண்ணுறீங்கன்னா அது காலத்துக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாம். இந்த டேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் வைப்பாங்க. நாட்டை பொறுத்து மாறும், கவர்மெண்ட்டை பொறுத்து மாறும், ரூலிங் பார்ட்டியை பொறுத்து மாறும். அதனால் இதில் வந்து உங்களோட எனர்ஜியை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறது. ரெண்டாவது, இப்போ டேக்ஸை பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, டேக்ஸ் வந்து இப்போது ப்ரெசன்ட் பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸ் சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து அதிகமாக டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா, இதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஆன்சர் சொல்கிறேன். டேக்ஸ் இன்னும் வந்து போடுவாங்களா போட மாட்டாங்கிறது பட்ஜெட் வந்தால் தான் தெரியும், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரு என்னென்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து நிறைய பீப்புள்ஸ் லாஸ் ஆகிறதுனால இதை ரெகுலேட் பண்ணணும், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை வந்து ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் லாஸ் ஆகிறாங்க. இந்த லாஸ் ஆகிற அமௌண்ட்டெல்லாம் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஹெட்ஜ் ஃபண்டு, அதாவது வந்து யூஎஸ் யூகேயில் இருக்கக்கூடிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மார்க்கெட்டில் வந்து மேஜர் பிளேயராக இருக்காங்க, எஃப்ஐஐஸு. இவங்க வந்து நிறைய பெரிய ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் மூலமாக
அல்காரிதமிக் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் மூலமாகவும் எப்படி வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ஈஸியாக வந்து கிராஸ் பண்ண முடியும், அதாவது வந்து ஈஸியாக வந்து மணி மேக்கிங் பண்ண முடியும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோடைய மிஸ்டேக்ஸை வச்சு அப்படிங்கிறத வந்து கிளியராக வச்சுருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலேஜ் இருந்து நீங்கள் வந்து ப்ராப்பரான ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு. அது நீங்கள் யாரும் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், உங்களுடைய நாலேஜுக்கு உண்டான ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். அது வந்து ஃபண்டமெண்டல் அந்த விஷயங்கள் எப்பவுமே வந்து அது மாறாது. அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் வந்தாலும் சரி. இப்போ வந்து என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதை ஒரு கேம்பிளிங் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இது வந்து இந்த பணம் ஃபுல்லாக எஃப்ஐஐக்கு போகும். இப்போது ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலேட் பண்ணுறதுக்காக, அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய இன்கம் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் எஃப்ஐஐக்கு போகும். ஸோ நம்மளுடைய பணம் வந்து நிறையா பெரிய கம்பெனிஸ்க்கும் பெரிய ஒரு ஹெட்ஜ் ஃபண்டுக்கும் வந்து நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாம் போகும்போது அது வந்து அடுத்த பிரச்சனையை கொண்டு வரும் எக்கனாமிக்ஸில். ஸோ அந்த ரீசன்னால் அதை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பிரச்சனையாகுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெகுலேட் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை வந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்கமில் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் இன்கம் வந்து இது வரைக்கும் பிஸ்னஸ் இன்கமாக இருந்தது. அதை ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா டேக்ஸ் ஸ்லாப் வந்து 30% ஆகும். இப்போ கிரிப்டோ கரன்சிக்கு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து ப்ரொப்போசல், இது வந்து பிளானு. இது வந்து கொண்டு வருவாங்களா கொண்டு வர மாட்டாங்களா அப்படிங்கிறது 100% தெரியல. இது எப்படி பண்ண போகிறாங்கன்னா, நான் ஸ்பெகுலேட்டிவில் கொண்டு வந்தாங்கன்னா 30% விழுகும். நான் என்ன சொல்கிறேன், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 lakh ப்ராஃபிட் பண்ணுங்கள். அதில் 30% வந்து 30,000 வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம். 70,000 நீங்கள் ப்ராஃபிட் எடுங்க. அப்புறமா நம்ம இந்த டேக்ஸை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, 100 ரூபா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதில் எப்படி வந்து அந்த 50 ரூபா ப்ரோக்கரேஜையும் சேவ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இது வந்து ஒரு தப்பான ஒரு வழி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டே 100 ரூபா. இதில் டேக்ஸை சேவ் பண்ணி ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. முதல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நாலேஜை கெயின் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான நாலேஜை வந்து கெயின் பண்ணி எஜுகேஷனை வந்து ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் ப்ரொஃபஷனலாக, எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் டேர்ம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த விஷயம் டேக்ஸை பற்றி ஒரி பண்ணுங்கள். இதே தான் ப்ரோக்கரேஜுக்கு நான் சொல்கிறேன். ப்ரோக்கரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரோக்கரேஜ் போடாமல் ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் யாருமே வந்து உயிரோடு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஒரு 20% 30% எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸை மாதிரி தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டில் வந்து எம்ப்ளாயி மைண்ட் செட் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணவே முடியாது. ஸோ பிஸ்னஸை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு அப்படின்னா, அந்த அவர் வந்து ஒரு மளிகை கடை ஓப்பன் பண்ணுறாருன்னா டெய்லியும் வந்து ஒரு 2000 ரூபா செலவு அவருக்கு இருக்குது. அதாவது மாதம் ஒரு 60,000 அவர் வந்து எக்ஸ்பென்ஸ் பே பண்ணணும். ரெண்டல்லு, கரண்ட்டு பில்லு இதெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா ஆகுது. இந்த 2000 ரூபா அவர் ஒவ்வொரு நாளும் கடையை ஓப்பன் பண்ணுறாரோ இல்லையா, இந்த 2000 ரூபா மைனஸ் 2000 அவருடைய அக்கௌண்ட்டில் லாஸ் அப்படிங்கிறத எழுதிக்குங்க. அந்த நாள் என்ன அவர் வந்து சேல்ஸ் பண்ணுறாரோ அந்த சேல்ஸ் அந்த ப்ராஃபிட் தான் வந்து கழியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா, பிஸ்னஸில் எக்ஸ்பென்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து உட்காந்து ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுடைய கேபிட்டல் இருக்குது, கேபிட்டல்லேருந்து ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறீங்க. ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ்பென்ஷன் ஒன்றுமே கிடையாது. அப்போது இதை வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். இது பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு புரியும். பிஸ்னஸே பண்ணாதவங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்தால் இதை பற்றின ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாமல், சும்மா ஏதோ நம்ம 100 ரூபா போடுறோம் 200 ரூபா வருது அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. அந்த மென்டாலிட்டி நீங்கள் விட்டிங்கன்னா தான் சக்ஸஸ் ஆக முடியும். அது இங்கேயா இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. பிஸ்னஸ்க்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஒரு செலவு இருக்குது. அந்த செலவு பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் வருது. அப்போது அந்த செலவை நீங்கள் வந்து செலவாக எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் இதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு டோட்டலாக ஒரு 1 lakh ப்ராஃபிட் எடுக்கிறீங்க மாதம் அப்படின்னா, அந்த 1 lakhல 15,000 ஒரு 15% வந்து டேக்ஸு ப்ரோக்கரேஜ்னு ஒதுக்கிடுங்க. 15% போகட்டும். அதாவது ஒரு 15% வந்து கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடுங்க. நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாலும் அதில் ஒரு 15% வந்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ மீதி இருக்கிறதா உங்களுடைய ப்ராஃபிட். முதல்ல அதை அச்சீவ் பண்ணுங்கள் கரெக்டாக லாங் டேர்மில். அதுக்கடுத்து வந்து மீதியை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா சும்மா 24 மணி நேரம் நமக்கு எப்படி ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ்னே வந்ததுன்னே தெரியல, எப்படி அந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகுதுன்னு தெரியல, ஏன் அந்த ஸ்டாக்குடைய வேல்யூஷன் வந்து என்ன ப்ரைஸ் கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ எந்த அனலைஸும் பண்ணலை, எப்படி வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணுங்கிறது தெரியல, இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதும் தெரியல. அப்படின்னா இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சதுக்கப்புறமா டேக்ஸை பற்றி பிஸ்னஸ் பற்றி ஒரி பண்ணுங்கள். இது வந்து இந்த ஒரு காமெடியில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த
வயல் வாங்காததுக்கு முன்னாடியே ஆடு மேய்ஞ்சு அந்த ஆட்டை வந்து இவங்க அடித்து அது மாதிரி ஒரு பேசிக்கிட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க வடிவேலு காமெடியில். அந்த மாதிரி வந்து ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி பற்றி நம்ம பேசுவோம். இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கும் போது நீங்கள் வந்து அந்த டேக்ஸை வந்து சேவ் பண்ணுறது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் யோசிச்சுக்கலாம். அதுக்கு பல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் அவ்வளோ சம்பாதிக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து எல்லாருமே எல்லா டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்களான்னு கிடையாது. நிறைய சேவ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணலாம். முதல்ல நம்ம ப்ராஃபிட் எடுக்கிற வழியை பார்ப்போம். லேர்ன் பண்ணுற வழிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாத நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து அதை அந்த பர்டிகுலர் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பின்னாடி இருக்கும், இல்லை இத்தனை பர்சன்டேஜ் பின்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே ஸ்டாப் லாஸ் கிடையாது. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் லாஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கூட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தட் இருக்குது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இஷ்டத்துக்கு லாஸ் ஆகட்டும்னு அப்படியே விட முடியாது. அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் இருக்கலாம். இப்போ ஒரு 5-6 ஸ்டாக் டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே ஒரே டைமில் டவுன் ஆகாது. அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாக் ப்ராஃபிட்டில் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்டாக் ப்ராஃபிட்டில் இருக்குன்னா ஒரு ஸ்டாக் லாஸில் இருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் போர்ட்ஃபோலியோ லாஸ் அப்படிங்கிறது வந்து நெட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு 2-3 டேஸ் மாறி வந்துட்டுருக்கும். இப்போ போர்ட்ஃபோலியோவில் 5 ஸ்டாக் இருக்குது அப்படின்னா ஒரு 3 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில், 2 ஸ்டாக் லாஸில், அப்புறம் திருப்பி அந்த லாஸ்லேருந்து 2 ஸ்டாக் அடுத்த நாள் ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். ப்ராஃபிட்டில் இருக்கிற ஸ்டாக் வந்து கொஞ்சமாக லாஸ் ஆகிருக்கலாம். மேபி ப்ராஃபிட் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இப்படி மாறி வந்துட்டுருக்கும். அப்போ ஓவரால் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து வீக்னஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். போர்ட்ஃபோலியோவில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வீக்னஸ் க்ரியேட் பண்ணிட்டுருக்கும். அதை வந்து கட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ஒன்லி வந்து அந்த மொமெண்டம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும் கீப் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுவுமே ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தடு தான். இது ஓவரால் போர்ட்ஃபோலியோ. அப்போ இந்த போர்ட்ஃபோலியோ என்டையர் போர்ட்ஃபோலியோவுமே வந்து எனக்கு எவ்வளோ ரூபா ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து வச்சுருந்தேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 5% ஆர் 10,000 ருபீஸ் 10% வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ்னா 10% உங்களுடைய போர்ட்ஃபோலியோ டோட்டல் லாஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. அப்படி ஒரு வேளை 10% டோட்டல் போர்ட்ஃபோலியோ லாஸ் வந்து டோட்டலாக 10% அதாவது 10,000 ருபீஸ் மைனஸில் காமிச்சது அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் வீக்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த போர்ட்ஃபோலியோ, அதை கழட்டி விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ மீதி ஸ்டாக்கை கீப் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா என்டையர் போர்ட்ஃபோலியோவுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் அவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து டோட்டலாகவே அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியை மாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸுடைய நேச்சரே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தது தான். அப்போது ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஹெட்ஜிங் பண்ணுறது மூலமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை குறைக்க முடியும். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்போது அதுவும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தடாலஜி தான். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத வைக்க முடியும். ஸோ ஸ்டாப் லாஸுங்கிறது எல்லாத்துக்கும் காமன் கிடையாது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய ட்ரேட் வந்து நான் ஸ்டாப் லாஸே வைக்காமல் எடுத்திருக்கேன். அப்போ வந்து அது அதிகமாக ரிஸ்க் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஹேண்டில் பண்ணுவோம் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயே பல விதங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு ஆன்சர் கிடையாது. அந்த ஸ்டாப் லாஸ் மட்டுமே எல்லா காமன் ஸ்ட்ராட்டஜிக்கும் காமன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணலன்னு தான் அர்த்தம். அப்போ அதை லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் போடுங்க. இந்த தேவையில்லாத ஸ்டாக்ஸில் உங்கள் மைண்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா நமக்கு இருக்கிற டைம் வந்து லிமிட்டட், நம்மளோட எனர்ஜி லிமிட்டட், ஃபோக்கஸ் லிமிட்டட். அதனால் அது எதில் வந்து ஆக்கப்பூர்வமாக ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அதில் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் த டே சொல்லுவேன், பேசாமல் நான் இதை பண்ணியிருந்தாலே கரெக்டாக இருந்திருக்குமே அப்படின்னு. எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுனா எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணி பாலிடிக்ஸ்லேருந்து இப்போ வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், அதை எப்படி டேக்ஸை போடும், அதை எப்படி புரோக்கரேஜ் பண்ணணும், அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரி பண்ணி கடைசியில் எண்ட் ஆஃப் த டே என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எங்கே ஃபோக்கஸ் பண்ணணுமோ அங்கே ஃபோக்கஸ் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங், கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுறோம் இல்லையா, இந்த charting.comல அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட நான் கொடுத்துருந்தேன். நான் இந்த வீடியோவில் பேசக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு உண்டான ரிலேட்டட் வீடியோ கொடுக்குறேன்.
அதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இதில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒர்க். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்க, ஸ்டாக் வந்து மேலே போகணும் இல்லையா. நம்ம வந்து மொமெண்டமில் இருக்கிற ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறோம். மொமெண்டமில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மேலே போகும்போது அதோடைய ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டும் மேலே தான் போகும், கால் ஆப்ஷன் வந்து மேலே தான் போகும். அதனால் இதுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்டாக்ஸில் நீங்கள் பொசிஷன் எடுக்கும்போது உங்களோட ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் அதே ஸ்டாக்கு ஆப்ஷன்ஸில் பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும், ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும், ரிவார்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் அந்த மந்த்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் அதை வெளியே வரணும். ஸோ அந்த லிக்விடிட்டி இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால், பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டு எடுத்தோன்னே ட்ரேட் பண்ணாதீங்க. பிகினராக இருக்கீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டே போடாமல் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நோட்டில் எழுதி வைங்க, இந்த இவ்வளோ ரூபாய்க்கு நான் ஸ்டாக்ஸை வாங்கியிருக்கேன், எந்த ரீசன்னால் நான் வாங்கியிருக்கேன், அந்த ரீசன்னால் அது மேலே போகுமா அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணுறேன். இந்த டேட்டு, டைமு, எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறத டம்மியாக வந்து நோட்டில் நோட் பண்ணி வைங்க. அப்புறம் அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த இதை நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி லோயர் டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். அதாவது வந்து டெக்னிக்கல் அனலைசஸ் அப்படின்னாலே லோயர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கம்மியாகும். டைம் ஃப்ரேம் ஹையராக போக போக, இப்போது 5 மினிட்ஸில் ஒரு டெக்னிக்கல் அனலைசஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, இண்டிகேட்டரோ கேண்டில்ஸ் ஏதோ யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய ப்ராபபிலிட்டியோட 15 மினிட்ஸோடைய கேண்டில் வந்து ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா. டெக்னிக்கல் அனலைசஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். இதுவே ஹையர் த டைம் ஃப்ரேம் ஹையர் த ப்ராபபிலிட்டி. ஸோ 1 ஹவர் கேண்டில் அதிகமாக ஒர்க் ஆகும், 1 டே கேண்டில். ஸோ டெக்னிக்கல் அனலைசஸ் எந்த ஹையர் த டைம் ஃப்ரேமாக இருக்கும்போது உங்களுக்கு அதோடைய வால்யூமும் சரி, பையர் செல்லர் சைக்காலஜியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இப்போ 1 டே கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1 டே ஃபுல்லாக ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கல் சிக்னல் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா அந்த 1 டே என்டையர் டே அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் ட்ரேடிங் நடக்குதுன்னா 8 ஹவர்ஸும் சேர்ந்து தான் அதை கன்சிடர் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதோடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டெக்னிக்கல் அனலைசஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஹையர் த டைம் ஃப்ரேம், நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசஸ் ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். ஆனால் என்னென்னா ஹையர் டைம் ஃப்ரேம் போகும்போது ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் வைக்கிறது இப்போ 1 டே கேண்டில்னா ப்ரீவியஸ் டே கேண்டில் வச்சிங்கன்னா அப்போ ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். இதுவே வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா 5 மினிட்ஸ் டு ப்ரீவியஸ் 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி வச்சுக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக இருக்கும், ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த விஷயந்தான் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. அதனால் டைம் ஃப்ரேம் ஹையராக இருந்ததுனால் உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசஸ் ஒர்க் ஆகிறது ஜாஸ்தியாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி விச் புரோக்கர் இஸ் பெஸ்ட், இந்த க்ரோ அப் ஏஞ்சல் ஜீரோதாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், க்ரோ அப் ஸ்கேம்னு சொல்லி அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ போட்டிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஜீரோதாவோ க்ரோ அப்போ எதையுமே நான் வந்து ப்ரொமோட் பண்ண கிடையாது. அந்த வீடியோவிலேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் எந்த ஒரு லிங்க்குமே இருக்காது. நீங்கள் போய் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை க்ரோ அப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அந்த மாதிரி எந்த லிங்க்குமே இருக்காது. அந்த மாதிரியான லிங்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எனக்கு ஒரு கமிஷன் வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எந்த கமிஷனுக்காகவும் நான் எந்த லிங்க்குமே கொடுக்கல. ஜஸ்ட் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் தான் இருக்குமே தவிர வேறு எந்த லிங்க் இருக்காது. நீங்கள் டெலிகிராமோ நம்ம சேனலில் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் எந்த ஒரு ப்ரோக்கரேஜோ தேர்ட் பார்ட்டியோ நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கவே மாட்டோம். சரிங்களா. அலைஸ் ப்ளூவோ, ஏஞ்சல் ஒன்னோ, ஜீரோதா, க்ரோ ஆப்போ எதையுமே வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா தேர்ட் பார்ட்டி ப்ரொமோட் பண்ணி அதுலேருந்து வர கமிஷன்ஸ் அப்படிங்கிறத நான் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஏதாவது வேல்யூபிளான உங்களுக்கு சிஸ்டம் இருந்தாலும் நான் பண்ணுறேன். அப்படி ஒன்றும் பெருசாக வேல்யூபிளாக நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ அதனால் நான் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் நான் ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு சில பீப்புள்ஸ் அதில் கமெண்ட் போட்டிருக்காங்க, நான் வந்து ஜீரோதாவுடைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன், இல்லை லிங்க் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்க்க வேண்டியது தானே, எங்கே ஜீரோதாவுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. நான் லிங்க் கொடுத்துருந்தா அதில் போய் நீங்கள் சைன் அப் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எனக்கு ஒரு கமிஷன் வரும். நான் தான் லிங்க்கே கொடுக்கலையே, எதுவுமே கொடுக்கலையே. அப்போ எதுக்காக நான் வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணணும்? நான் வந்து சேனல் போட்டு நான் எதுக்கு அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் எந்த லாபமும் இல்லாமல்? அதனால் வந்து ஸோ அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணுறதில்ல. என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன். நான் ஜீரோதா யூஸ் பண்ணுறதுனால நான் ஜஸ்ட்டு சொன்னேன். ஏன்னா அந்த இன்டர்ஃபேஸை நீங்களும் யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதானே தவிர நீங்கள் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி,
இல்லை எதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லா ப்ரோக்கரேஜும் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் சேம் தான். ப்ரோக்கரேஜ் காஸ்ட் போட்டு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதனால் யாரையும் ப்ரொமோட் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த ப்ரோக்கர் பெஸ்ட் அப்படின்னா, எந்த ஒரு ப்ரோக்கருமே பெஸ்ட்டு ஒஸ்ட்டு கிடையாது. லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ப்ரோக்கருக்கு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அது வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதுவே புதுசாக ஒரு ப்ரோக்கர் வராங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அந்த டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி அந்த அளவுக்கு ரெவன்யூலாம் அவங்க வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் மேபி அவங்களுடைய ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம் போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய யூசர்ஸ் இருக்கிறது ஜீரோதா. அதனால் வந்து அவங்களுக்கும் அந்த நிறைய யூசர்ஸ் இருக்கிறதுனாலேயே ஒரு சில ப்ராப்ளம் வரலாம். அதனால் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வரும். புது ப்ரோக்கர்ஸ் வந்து கம்மியான யூசர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டு தான் மேட்டரே தவிர ப்ரோக்கரேஜ் பெரிய மேட்ரு கிடையாது. ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. டிமேட் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே வந்து செபியோட அண்டர் சர்வேலன்ஸில் தான் இருக்காங்களே தவிர அவங்களால தனிப்பட்ட முறையிலலாம் செயல்பட முடியாது. நம்ம காசு தூக்கிட்டு போகிறது இல்லை எதுவுமே அதெல்லாம் பண்ண முடியாது. அதில் கம்ப்ளைண்ட் இஷ்யூ ரைஸ் பண்ணி அவங்க அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும். அவங்களாம் எல்லாருமே கவர்மெண்ட்டு கீழே டேரெக்டாக இருக்காங்க, எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அதனால் வந்து நீங்கள் எந்த ஆப் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ரோக்கரேஜ் கம்மி பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் போகாதீங்க அப்படிங்கிறேன். ஏன்னா அதை வச்சு தான் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போது அப்படி அட்ராக்ட் பண்ணுறதுனால நீங்கள் போய் அதில் தேவையில்லாமல் லாக் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு அது வந்து சூட்டபுளாக இருக்கான்னா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதான் நான் வந்து ஓவராலாக இந்த வீடியோவில் சொல்கிறது. வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில்.